தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். 2026 குரு பயிற்சி சோழி பிரசன்னம் மூலமா எப்படி இருக்குன்னு தான் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இப்ப அடுத்த ராசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசி. ஐயா வணக்கம். வணக்கம். இப்ப பார்த்தோம்னா ஐயா கடகராசி அப்படின்றது நம்ம குரு கடகத்துக்கு தான் பெயர்றாரு. சோ கடகராசிக்கு எந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கு ஐயா? கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான நல்ல வாய்ப்புங்க, நல்ல சந்தர்ப்பம், அருமையான வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம் வாய்த்தாலும் கூட கைக்கு எட்டியது வாய்க்கு கிட்டாமல் போய்விடுமோ என்ற ஒரு நிலையைத்தான் நான் சொல்ல வேண்டும். எல்லோரும் ஆகோ ஓவோ என்று புகழ்ந்து தள்ளினாலும் கூட இந்த 2026 குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தான். மிதுனத்திலிருந்து ஒரு கடகம் பயிற்சியாக என்றார். அதே நேரம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்துல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பலம் பெறுகின்றார், பலம் பெற்று வருகின்றார், உச்சம் பெற்று வருகின்றார். இவர் பலம் பெற்றாலும் சரி, உச்சம் பெற்றாலும் சரி, யாரு என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நவ கிரகங்களை குரு பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், சூரியன், சந்திரன் மூன்றும் நட்பு கிரகமா இருந்தாலும் கூட எப்படி நட்பு என்று என்னுடைய அனுபவம் அந்த வகையில பார்க்கும்போது சந்திரனுடைய இடத்துக்கு வருகிறார். சந்திரன் யாருன்னு நமக்கெல்லாம் தெரியும், மனோகாரகன் என்று சொல்வார்கள். அதாவது அந்த வகையில பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு நெருடல் இருக்குங்க. எனக்கு என்னுடைய அனுபவத்துல இந்த சோழி பிரசனத்துல பார்க்கும்பொழுது குருவுக்கும் சந்திரனுக்கும் ஒரு நெருடல், அந்த இடத்துக்கு இவர் வர்றாரு. அதாவது பகையாளி வீட்டுக்கு என்று சொல்வது நட்பு வீடுதான், ஆனாலும் சில சங்கடங்கள் சில சூழ்நிலையின் காரணமாக இங்க வருகின்றார். வந்த இடம் நல்ல இடமா என்ன என்னுடைய அனுபவத்துல அப்படி இல்லைங்க. இந்த இடம் கடகத்துக்கு குரு வருவது மற்றவருக்கு வேண்டுமானால் நல்லதாக இருக்கலாமே ஒழிய கடகராசிக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கும். தீரா பழி, தீரா களங்கம், சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவனமாக இருங்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கிய, அதாவது தாய் சார்னு சொல்லுவாங்க, அன்னையினுடைய இடம் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் அவர் வரார். வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் அங்கு இருந்து தானே அவர் பார்க்கின்றார். அங்கு இருந்து தானே அந்த நிலைக்கில் இருந்து தானே அவர் மற்ற அந்த குரு பகவானுடைய பார்வை என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த 5, 7, 9 பார்க்கின்றார். அந்த இடத்துல இருந்து அவர் எப்படியே பார்க்க முடியும்? அவர் அங்கு இருந்து கொண்டு எப்படி அவர் நன்மையை வழங்க முடியும்? அது காலம் பதில் சொல்லும். நல்ல தசாபுக்தியும் இறையருளும் குருவருளும் அமையுமானால் ஒரு நல்ல மாற்றத்தை தரும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடகத்துல பொறுத்த வரைக்கும் ஒண்ணு இல்லை, ஜென்ம குருவாக வருகின்றார். மிக கவனமாக இருக்கணும், மிக எச்சரிக்கையா இருக்கணும், பொறுப்போடு இருக்கணும். ஒரு அடி எடுத்து வைத்தாலும் கூட ஒவ்வொரு அடியுமே கவனமா எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஐயா இப்ப பார்த்தோம்னா நான் எப்படி நினைச்சிட்டு இருந்தேன், நேயர்கள் எப்படி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா கடகத்துக்கு தான் குரு பெயர்றாரு, அப்ப கடகராசி ஓகோன்னு இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா இருக்கிறதுலே ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியது கடகராசி அப்படின்னு தெரியுது. இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பண்ணா இன்னும் பாதுகாப்பா இருக்கலாம் ஐயா? அருமை. அதாவது தன் நிலையை விட பிறருடைய நலன், எனக்கு என் தலையெடுத்து என் வாழ்க்கை இப்படி அமைந்தாலும் கூட அடுத்தவங்களாவது நல்லா இருக்கட்டுமே என்று நினைக்கின்ற ஒரு நல்ல உள்ளம் உங்கள் உள்ளம். அந்த வகையில பார்க்கும்போது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் என்னுடைய அனுபவம், என்னுடைய ஜோதிட அனுபவத்துல. அதாவது குரு, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தான் வல்லமை. அவர் பலம் பெற்று உச்சம் பெற்று இருந்த உடனே ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம், இழந்ததை திரும்ப பெற்று விடலாம் என்றெல்லாம் கனவு கோட்டை, கற்பனை கோட்டை கட்டிவிட வேண்டாம். பார்ப்போமா? நாலு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வது சங்கடமாக இருந்தாலும் கூட சூழ்நிலையை அறிந்து நாம் சொல்லித்தானே திரிக்க முடியும். இந்த 2026 குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சில சங்கடங்களை தவிர்த்து விடலாம், சில சங்கடங்களையும் சரி, சில சூழ்நிலையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அதற்கு காரணம் என்னன்னா ஒரு அற்புதம் என்று சொல்லுவேன். அதாவது தேவகுரு கைவிட்டாலும் கூட அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அற்புதமான ஒரு நிலையை தரக்கூடியவன். ஒன்று நல்லா பார்த்துங்களேன், இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்துல கேட்கத்தான் தெரியும். காரணம் என்னதான் சந்திரன் இருந்தாலும் கூட இந்த தேவகுருவாகிய
களத்திரக்காரகன் சுக்கிரன் நமக்கு நல்ல மாற்றத்தை தருவார். குரு தர முடியாததை இவன் கொடுக்க முயற்சி பண்ணுவார். அந்த வகையில பார்க்கும்போது தடைபட்டு போன திருமணம், தடைபட்டு போன தொழில், அதெல்லாம் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். சிலரெல்லாம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடி இருப்பார்கள். அந்த போராட்டத்துக்கான ஒரு தீர்வான ஒரு காலகட்டமாக இந்த 2026 அமையும். ஐயா இப்ப பார்த்தோம் அப்படின்னா 2026 கடகராசியில தான் குருவே பயிர்றாங்க. நீங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பாதுகாப்பா எப்படி இருக்கணும் அப்படின்றதான் சொன்னீங்க. இந்த கடகராசியில நிறைய தொழில் பண்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஐயா அந்த குரு பயிற்சி? 2026 கடகராசியை பொறுத்தவரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். என்ன ஒரு சின்ன நெருடல் தாங்க. ஒண்ணுல ஒரு ஜென்ம குருவாக வருகின்றார். இந்த ஜென்ம குரு என்பதெல்லாம் எப்பவுமே ஜான் ஏறினால் முழம் சறுக்கக்கூடியதுதான். தொழில் செய்யும் போது கவனமாக கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும், கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கணும். சிலரெல்லாம் வெளிநாடு முயற்சி பண்ணுவாங்க. அந்த வெளிநாடு முயற்சியில இந்த அவர் சொல்வது உண்மைதானா, அங்கு சென்றால் நாம் இழந்ததை திரும்ப பெற்று விடலாமா என்றெல்லாம் ஒரு முறை இருமுறை யோசிக்கணும். குறிப்பா பார்த்தோம்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிக கவனமாக இருக்கணும். குறிப்பா பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்தது, அது காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ ஏதோ ஒரு நிலையில போய் நம்முடைய வாழ்வை எடுத்து விடலாம். நீங்க ஒரு கத்திரிக்காய் வாங்குறோம் பார்த்து வாங்குறோம், ஒரு முருங்கைக்காய் வாங்குறோம் முறுக்கி வாங்குறோம். ஏன் தங்கம் வாங்கினால் கூட தடவி தேய்த்து பார்த்து தானே வாங்கின்றோம். பொருள் வாங்குகின்ற இருக்கின்ற இந்த மனோநிலை ஏன் இந்த திருமண வாழ்வில் இவ்வாறு இருப்பதில்லை? என்னுடைய அனுபவத்துல கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாயினும் பெண்களாயினும் இந்த திருமண விஷயத்துல கோட்டை விடுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருந்து விட்டாலே போதும். சில வருகின்ற, அதாவது ஒரு பாத்தீங்கன்னா மழை வரப்போகின்றது என்று தெரிந்து கொடையெடுத்து செல்பவன் தான் ஒரு புத்திசாலி. இன்னும் சொல்ல போனா ஒரு முக்கியமான விஷயம் கடகராசிக்கு நான் சொல்லணும். இன்சூரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, காப்பீட்டு திட்டமே என்று சொல்லுவார்கள். கண்டிப்பாக அதை வைத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்னன்னா இன்றைய காலகட்டத்துல கை கெட்டாத தூரத்தில் இருப்பது ரெண்டு தாங்க. ஒண்ணு மருத்துவம், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கல்வி. இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா அப்ப பாத்துக்கலாம் அப்படி என்று இருந்து விட்டால் நமக்கு யாரும் உதவுறதுக்கு யாரும் இல்லைங்க. உறவினர்கள் கூட உதவி விடுவார்கள். அந்த காப்பீட்டு திட்டம் என்று சொல்லக்கூடிய அது மருத்துவமா இருந்தாலும் சரி, பிள்ளையினுடைய படிப்பாக இருந்தாலும் கூட இன்றே சேவியுங்கள். நான் 2026 நான் சொல்லக்கூடிய சோழி பிரசுரத்துல மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சேமிப்பு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிராமத்துல அளந்து போடுவாங்க. அளந்து போட்டு 2 அரிசி எடுத்து அந்த படியில மாகாணியில போடுவாங்க. காரணம் என்ன? இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஒரு சூட்சும ரகசியமாகத்தான் சொல்லியிருக்காங்க. 2026 ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, ஒரு நல்ல அனுபவத்தை தரக்கூடிய, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு காலமாகத்தான் கடகராசிக்கு அமையும். ஐயா இப்ப பார்த்தோம்னா கடகராசிக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும், அந்த பாதிப்புல எந்த அளவுக்கு இவங்க உஷாரா இருக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றி.